ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஷாந்த். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை எப்படி ப்ராப்பராக குடிக்கிறது அண்ட் தென் சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கலாமா வேண்டாமா, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போல்லாம் நிறைய பேர் தண்ணீர் குடித்தா நம்ம நீண்ட நாள் உயிர் வாழ்வோம் அப்படிங்கிறதுக்காக, தண்ணீர் குடித்தா வந்து நமக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணீர் குடிக்கிறாங்க. அது வந்து சுத்தமாக தவறுங்க. தாகத்திற்கு ஏற்ப தண்ணீர் குடிப்பது தான் உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஓன் பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா வாய் வச்சு குடிப்பது ரொம்பவே நல்லது. ஏன்னா தண்ணீரை சுவையறிந்து குடிக்கணுங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து வாய் வச்சு குடிங்க. இப்போ நான் வெளியில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நீங்கள் தண்ணீரை வந்து அண்ணாந்து குடிக்கிறத விட நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தண்ணீரை வந்து வாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை கீழே இறக்கி மெதுவாக முழுங்கணுங்க. நீங்கள் வந்து தண்ணீரை மடமடன்னு நீங்கள் குடிக்கும்போது வயிற்றில் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபோர்ஸாக ஹிட் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு வயிற்று ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து மடமடன்னு குடிக்காமல் மெதுவாக குடித்து பழகுங்க. அதே மாதிரி இப்போலாம் டெக்னாலஜி வளர்ந்ததுனால கையில் எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருக்காங்க. அதில் வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்குன்னு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிடுறாங்க. அது அந்த டைம் லிமிட் வந்த உடனே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகுது. இவங்க அப்போ அந்த கையில் இருக்கிற தண்ணியை பாட்டில் எடுத்து தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் தாகம் இருக்குதோ இல்லையோ ஆனால் அந்த தண்ணி குடிக்கிறாங்க. அது ரொம்பவே தவறுங்க. நீங்கள் அளவுக்கு அதிகமாக தண்ணியை குடிச்சிங்கன்னா உங்களுடைய கிட்னியை தான் பாதிக்கும். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கலாமா வேண்டாமா? இதற்கு நிறைய ரீசன்ஸ் இருந்தாலும், பெரும்பாலானோர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதிகமா சாப்பிட முடியாது சாப்பிடும்போது. அதனால தான் நீங்க தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா சயின்டிஃபிக் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரோட pH வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 விச் இஸ் நியூட்ரல். அது வந்து ஆசிடும் கிடையாது, பேஸும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க சாப்பிடுற உணவு வந்து சாலிட். அது வந்து உங்களோட மவுத்ல இருக்கிற உமிழ் நீரோட கலந்து, அது ஒரு கலவையா உள்ளுக்குள்ள போகும். நீங்க சாப்பிடுறேன்னு தெரிஞ்சாலே டைஜெஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்டொமக்ல ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டைஜெஷன் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான ஆசிட் எல்லாமே வந்து வயித்துல வந்து செக்ரீட் ஆயிட்டு இருக்கும். அப்போ இந்த உங்களுடைய சாலிட் ஃபுட்டு வந்து உள்ள செல்லும்போது, அது வந்து டைஜெஷனுக்கு வந்து ரெடி ஆகி எல்லா ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கும். டைஜெஷன் முடிச்சோடனே வந்து எல்லா நியூட்ரியன்ஸுமே அந்தந்த பார்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கும். ஸோ நீங்க சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா, அது வந்து ஃபுல்லா டைல்யூட் பண்ணி விட்டுரும். அந்த ப்ராசஸே வந்து கெடுத்து விட்டுரும். அதுவும் இல்லாமல் டைஜெஷன் ப்ராப்ளம் வந்து இதனால தான் வந்து ஏற்படுது. ஸோ நீங்கள் வந்து சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் சாப்பிடும்போது எனக்கு விக்குது, அப்போ தண்ணி குடிக்கலாமா இருக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது விக்குச்சுன்னா அந்த உணவு வந்து ரொம்ப ஹார்டா இருக்குது, இல்லை உங்களால முழுங்க முடியல. அதனால தான் வந்து அந்த தண்ணீர் தேவைப்படுது. ஸோ அந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்கிறது வந்து எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இதற்கு தமிழில் அழகிய வரிகள் இருக்குது. இடையினும் குடியாதை கடையினும் மறவாதை. அதாவது இடையிலும் குடிக்கக்கூடாது, கடைசியிலையும் மறக்கக்கூடாது. ஸோ நீங்கள் தண்ணீரை வந்து பார்த்து பக்குவமாக குடிங்க. நன்றி.